ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. இது என்னோட தேர்ட் டே ஆஃப் மை டைரி. இந்த டைரியில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? இது ஒரு ஸ்பெஷலான டேன்னு தான் சொன்னேன் இல்லையா? நேற்றே எபிசோடில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி புது துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. துணி தைக்க முடியலை, அது ஏன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த ட்ரெஸ்க்கு பதிலாக வேறு ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. சூப்பராக பர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. காலையில் நான் என்னோட டே ஸ்டார்ட் ஆனது எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 5:30 எழுந்திரிச்சு வாசலெல்லாம் கூட்டி வாசல் தொளிச்சு கோடம்லாம் போட்டு சமையல் வேலையில் இறங்கிட்டேன். என்ன ஸ்பெஷலாக செய்யலாம், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக பூரியும் குருமாவும் செஞ்சுருந்தேன். அதுக்கு அடுத்தது எங்களுக்கு பிரியாணி, அப்புறம் வடை, உளுந்து வடையும் போட்டிருந்தேன். ஏன்னா பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை மிளகா இருக்காது, வெங்காயம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஒரு வடை. அதையும் நல்லா சாப்பிட்டாங்க. இதெல்லாம் சமைச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு பயங்கர லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறதுக்கு 8:45 அங்கே இருக்க சொன்னால் செம்ம டிராஃபிக். இன்றைக்கெல்லாம் எங்கள் ஏரியாவில் பயங்கர மழை. மழையில் நினைஞ்சிட்டே போகவும் முடியல, அதுவும் இல்லாமல் செம்ம டிராஃபிக்கு. அதனால நான் இன்னைக்கு ஸ்கூலுக்குள்ளே ஸ்டெப் எடுத்து வச்சதே 9 மணி. 1/4 மணி நேரம் லேட்டு. எல்லாரும் என்னை மேலேயும் கிளியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடப்போங்கடா, நானே அங்கே அடிச்சு பிடிச்சி என் பையனை கிளப்பி வர்றதுக்குள்ளே போதும் நான் இது இதில் வேற நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கடையில் ஆஃபீஸில் இருந்து சொல்கிறாங்க, ஏம்மா நீ இத்தனை நாள் லேட்டாக வந்துட்ட, இன்னைக்கு உனக்கு 2 நாள் சம்பளம் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காசெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு பெருமிதமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நம்மளோட வருத்தத்தை காட்டணும்னா நல்லா இருக்காது இல்லையா? நம்ம பண்ணது தப்பு, லேட்டாக வர்றது, அதுக்கப்புறம் காசு போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு தானே சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு கெத்தாக பேசிட்டு வந்துட்டேன். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் மனசுக்குள்ள ஒரே ஃபீலிங், போச்சா வேலைக்கு வந்து மாரி 2 நாள் சம்பளம் போச்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அசோஷியல் ஸ்கூலில் எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. எல்லாம் ஜாலியாக முடிச்சுட்டு இடையிலே சொல்லிட்டாங்க, நாளைக்கு வேற 2 மணிக்கே ஸ்கூல் முடியுது, வீட்டுக்கு எல்லாரும் போய்க்கலாம் அப்படின்னு. ஸோ எல்லாம் ஜாலியாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாமா? இங்கே தான் மெயின் சம்பவமே. வீட்டுக்கு வந்ததையும் வீட்டு வேலையில் டக்குன்னு முடிச்சிருந்ததுனால நம்ம நிம்மதியாக உட்காந்துருக்கலாம், சீக்கிரம் சாப்பிட்டுருக்கலாம், எல்லா வேலையும் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வர்றது ஃபோன் காலை காதில் எடுத்து வச்சா டைம் எப்படியே போகுதுன்னே தெரியாது. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. எல்லாரும் மாறி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நானாக ஃபோனுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டாக மூழ்கிடுவேன். யார் நம்ம கூட வேலை செய்கிறவங்க தான் ஏதாவது கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டுன்னு சொல்லிட்டு இவளை பற்றி நானுன்னு மாறி பொருளை பேசிக்கிட்டே தான் இருப்போம். அப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக இன்னைக்கு வீட்டுக்காரர் நேரத்தில் வந்துட்டாரு. அடடா, காலையிலேயே சொன்னேன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நேற்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலையிலேயே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. 5 வருடம் முடிஞ்சிருச்சு. 6வது வருடத்துக்கு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம். இன்னைக்கு அப்போ போல 10 மணிக்கு தான் வேலை விட்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா 7 மணிக்கே வந்துட்டு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு அதிசயமாக கேட்டுட்டாங்க. இவர் ஒரு நார்த்திகவாதி. கோயிலுக்குள்ளேயே வந்தாலும் சாமியை கும்பிட மாட்டார், கையை கட்டி நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பாரு. சரி, மனுஷனே சொன்னதும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூட கிளம்பி போயாச்சு. கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே கொஞ்சம் எல்லாம் 2-3 கோயில், எல்லா கோயிலும் கொஞ்சம் பிரசாதத்தை கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் என்ன சமைப்ப அப்படின்னு கேட்டாரு. இப்போ வரைக்கும் ஒரு பிளானும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இனியா தண்ணி போய் சமைக்க போறேன் வா அப்படின்னு சொல்லி கடைக்கு கூட்டு போய் ஒரு ரோஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. நம்மளுக்கு ரோஸ்ட் பிடிக்கும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரோஸ்ட் நல்லா சாப்பிட்டு, பசங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறது, பசங்களா காரம்னு பேரை கேட்டாலே ஓடி போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பரோட்டா ஒன்று வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததோட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. வீட்டில் என்ன வேலை இருக்குது? ஒன்றுமே இல்லை. போட்டபடியே தான் இருக்குது. நாளைக்கு காலையில் தான் எழுந்திரிச்சு கழுவணும். ஏன்னா இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த நாள் இனி நாளாக இருந்ததுனால டயர்டு. எல்லாத்துக்கும் கண்ணு பட்டிருக்கும் இல்லையா? கண்ணு பட்ட சலுப்பே பயங்கரமாக இருக்குது. அதனால நீ தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். இதுக்கடையில் ஒரு பெரிய வேலை இருக்குது. என் பையனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அவன் படிக்கிறது என்னமோ LKG தான். ஆனால் ஏவுகணை செய்கிற அளவுக்கு ஆக்டிவிட்டியை கொடுப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? அடுத்த வாரம் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் வருது. அதனால டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக இருக்கிற ஆயமாக்காங்க, டிரைவர், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணிட்டு வந்து கொடுங்கன்னு. இப்படி பார்த்ததில் என் பையனுக்கு அவங்களோட கிளாஸ் மேமோட நேமே வந்துருச்சு. எனக்கு அதை விட பயங்கர ஹாப்பி. ஏன்னா வேற யாராவது இருந்திருந்தா எனக்கு பிடிச்சிருந்திருக்காது. ஒரு சில பிடிக்காதவங்க இருக்காங்க, அதெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. இந்த வீடியோவை பார்த்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால அவங்க கிளாஸ் மேமோட பேரே கொடுத்தனால எனக்கு பயங்கர சந்தோஷம். ஓகே, அந்த மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் சொல்லி பிளான் பண்ணி அட்டை அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன பண்ண போறோம் தெரியல, ஆனா பண்ண போறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சரின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு அப்புறம் கால் பண்ணி கேட்கறேன், நாளைக்கு இல்லாம செலிப்ரேஷன் அடுத்த வாரம் தான் அப்படின்னாங்க. அப்பாடா, ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நமக்கு அடிச்சுட்டு தூங்கலாம். அடுத்த வாரம் இந்த ஆக்டிவிட்டியான பிளானிங் எல்லாம் அடுத்த வாரம் தானே. அதுக்கு சாட்டர்டே சண்டே எல்லாம் இருக்குது. அப்படி இப்படின்னு இழுத்துருவோம். எப்படி இருந்தாலும் நாங்கள் செய்யறதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணணும், அதுக்கப்புறம் களத்தில் இறங்கலாம். அது என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி டைரி தான் பேசுவேன், ஆனால் வீடியோ வரும். எந்த வீடியோக்குள்ள அந்த வீடியோ வருது அப்படின்றது எனக்கே தெரியாது. வரப்போற எபிசோட்ல பாப்பீங்களாமா? சரி, இதுதான் இன்றைய நாள். இந்த நாள் எனக்கு இனிய நாளாக அமைஞ்சிச்சு. இந்த நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வாழ்த்து சொல்லுங்க. எப்படின்னா கமெண்ட் பண்ணி. ஓகே, இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஆயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் எப்படி பண்ணலாம்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் பை.